லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனோஜ் பாரதி ராஜா. இவரை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ லிங்கா டாபிக்ஸ் சேனலில் போடணும்னு நினச்சேன். ஆனால் அது அவர் மறைவுக்கு பிறகு போடன்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, இவரை பற்றின ஒரு பார்வை தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் பாரதி ராஜா இவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மகன். இவர் செப்டம்பர் 11, 1976 பிறந்தார். இவருக்கு சினிமாவில் தன்னோட அப்பா மாதிரியே பெரிய இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறது இவரோட பெரிய ஆசை. இவர் 1999 ஒரு நடிகராக அறிமுகம் ஆகிறாரு. அந்த படம் தான் தாஜ்மஹால். ஏஆர் ரஹ்மான் இசையில் அவர் அப்பா பாரதி ராஜாவே தான் அவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். தாஜ்மஹால் படத்தில் வர்ற ஒவ்வொரு பாட்டும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிச்சுது. அதுலேயும் சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படின்ற பாட்டும், திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படின்ற இந்த 2 பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் கேட்கும்போதே இப்போதைய பாட்டு மாதிரியே இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல அறிமுக படமாக அமைஞ்சது. அதுக்கடுத்து 2001 வெளியான சமுத்திரம் படமும் இவரை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துச்சு. அதில் சரத்குமாருக்கு தம்பியாக நடிச்சிருப்பார். சில எமோஷ்னலான சீனில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் நல்ல வெற்றியை வாங்கி கொடுத்தது மனோஜ் பாரதி ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் மனோஜ் பாரதி ராஜா வாழ்க்கையிலேயே அவரோட சினிமா கெரியர்லேயே ஏன் அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தி ஐகானிக் ஃபிலிம் ஃபார் மனோஜ் பாரதி ராஜா சினிமா கெரியர். அந்த படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படம் 2002 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் முதலாய் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிற. அடுத்து இந்த படத்திலே வர்ற ஐகானிக் சாங் எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு தான். இந்த பாட்டு இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. இந்த படத்தில் காமெடி சீன்லேயும் எமோஷ்னல் சீன்லேயும் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார். இவர் தம்பிக்கும் நம்பியாருக்கும் இடையே நடக்கிற காமெடியும் கடைசி எமோஷ்னல் சீனில் அவரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருக்கே ரொம்ப பிடிச்ச படம். அவர் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற ஒவ்வொரு டயலாக்குக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் கைத்தட்டல் இருந்துச்சு அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். இப்படி ஒரு திறமையான நடிகர். ஆனால் அதுக்கப்புறம் வந்த எந்த படமும் ஒரு முன்னணி நடிகராக அவருக்கு கை கொடுக்கலை. எந்திரன் படத்தில் ரஜினிக்கு டூப்பாக நடித்ததும் நம்ம மனோஜ் பாரதி அவர் தான். ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட மகன், தானும் ஒரு கதாநாயகன் அப்படின்னு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சினிமா மேலே இருக்கிற ஆசையில் ரஜினிக்கு டூப்பாக நடித்தார் நம்ம மனோஜ் பாரதி. நடிகனாக பெரிய இடத்துக்கு போக முடியலைனாலும் கூட சிறப்பு தோற்றத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இப்போ ரீசண்டாக ஈஸ்வரன், மாநாடு, விருமன் அப்படின்னு நிறைய படத்தில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிறாரு. இவர் கடைசியாக பாரதி ராஜாவை வச்சு சில அறிமுக நடிகர்களை வச்சும் மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தை இயக்கி அவரோட இயக்குனர் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டார். இவருக்கு 2006 நவம்பர் 14 நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு 2 மகள்கள். ரீசெண்டாக கூட பாரதி ராஜாவோட பிறந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருந்தார். இவருக்கு இருதய பிரச்சனை இருக்கிறதுனால மாரடைப்பால் மார்ச் 25 உயிர் பிரிஞ்சிருக்காரு. ஒரு நல்ல சினிமா கலைஞன். நடித்த படங்கள் குறைவு என்றாலும் கூட அவர் நடிப்பும் அவர் படத்தில் வரும் பாடல்களும் ஏற்படுத்திய தாக்கம் ஏராளம். இவரை பிரிந்து வாடும் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல். இவர் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.